அடுத்த நொடியில் சர்வா தன் பாக்கெட்டிலிருந்து ஒரு செக் புக்கை எடுத்து 60 கோடி ரூபாய்க்கு கையெழுத்து போட்டுக் கொண்டிருந்தான். கண்டிப்பா இந்த டெலிவரி பாய் அடிச்சு ஜெயிலுக்கு இழுத்துட்டு போகத்தான் போறாங்க. கூச்சமே இல்லாம எப்படி செக்ல சைன் பண்றான்னு பாருங்க. மேனேஜர் சார், இந்த நாயோட பேங்க் அக்கவுண்ட உடனே செக் பண்ணி பாருங்க. சர்வா எந்த ஒரு அலட்டலும் இல்லாமல் செக்கை ஏலத்தை நடத்தி வந்த வங்கி மேலாளரிடம் கொடுத்தான். சர்வா போன்ற ஒரு சாதாரண டெலிவரி பாய் ஏன் 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை 60 கோடி கொடுத்து வாங்க வேண்டும்? அவனுடைய அக்கவுண்டில் உண்மையில் 60 கோடி இருக்கின்றதா? ஒரு நிமிஷம். மேலாளர் தன்னுடைய அக்கவுண்ட் டீமிற்கு கால் செய்து சர்வாவின் அக்கவுண்டை பற்றி விசாரிக்க எல்லோரும் சர்வாவை கிண்டல் செய்து கொண்டிருந்தனர். 800 crores. வாட்ஸ் த குரூப் நேம்? ராஜன் குரூப். இந்த ஏலம் முடிஞ்சிடுச்சு. 60 கோடி ரூபாய்க்கு இந்த விலை மதிப்பற்ற கம்பளம் மிஸ்டர் சர்வேஸ்வரனுக்கு வழங்கப்படுகிறது. மேலாளர் மைக்கேல் இதை அறிவித்தவுடன் அங்கு அமர்ந்திருந்த அனைவரும் திகைத்து போனார்கள். வாட்? ரூபாய் 10 கோடிக்கு ஏலம் எடுத்திருந்த மிஸ் அலைனா என்ற அழகான பெண் அதிர்ச்சியில் இருக்க அவளுக்கு அவள் மேனேஜரிடமிருந்து போன் கால் வந்தது. யா, அந்த ராஜகம்பளம் உங்களுக்கு கிடைச்சிடுச்சுல்ல? சர்வானு ஒரு டெலிவரி பாய் இத 60 கோடிக்கு ஏலம் எடுத்துட்டா. இப்பெல்லாம் டெலிவரி பாய்ஸ் கூட 5 கோடி மதிப்புள்ள பொருளை 60 கோடிக்கு வாங்குற அளவுக்கு அதிக பணம் வச்சிருக்காங்களா? ஐ ஸ்வேர், அவன் இங்கிருந்து வெளியே வந்ததும் அவனை சும்மா விட மாட்டேன். இது எனக்கு பெரிய அசிங்கம். என்ன மேம் சொல்றீங்க? ஒரு டெலிவரி பாய் எப்படி 60 கோடிக்கு ஏலம் எடுக்க முடியும்? அவனை நல்லா செக் பண்ணீங்களா? அலைனா சந்தேகத்துடன் சர்வாவிடம் நெருங்கி சென்று அவனை உற்று கவனிக்க அப்போதுதான் ஒரு பெரிய ரகசியம் அவளுக்கு புலப்பட்டது. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.